தென்காசியில் கார் நெல் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், மானிய விலையில் உரம் மற்றும் பூச்சி மருந்துகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜன். கார் நெல் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் தென்காசி மாவட்ட மற்றும் அதன் சுற்றுவட்டார விவசாயிகளினுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? கனகசர அதாவது தென்காசி மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க விவசாய சார்ந்த மாவட்டமாகும். இங்கு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் நெல், வாழை, தென்னை, காய்கறி பயிர்கள், பூப்பயிர்கள் உள்ளிட்ட பயிர்களை விவசாயம் செய்து தங்களது வாழ்வாதாரத்தை கழித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கிய நாள் முதலில் இருந்து தற்போது வரை அந்த தென்மேற்கு பருவமழையை நம்பி ஒரு சில விவசாயிகள் இந்த கார் நெல் சாகுபடி பணிகளை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆரம்பத்தில் தென்மேற்கு பருவமழை தாக்கம் என்பது தென்காசி மாவட்டத்தில் அதிகரித்தது. இதனால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆறுகளுக்கும் மற்றும் குளம் குட்டைகளுக்கு தண்ணீர் வரும் என பெரும் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் என்பது நாளுக்கு நாள் குறைத்து போனதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தற்போது ஏற்கனவே மாவட்டத்தில் 5 அணைகள் உள்ளது. இந்த 5 அணைகளின் நீர்மட்டம் என்பது வெகுவாக உயர்ந்து வந்தாலும் தற்போது விவசாயிகளுக்கு தண்ணீர் திறக்கக்கூடிய சூழல் என்பது தற்போது வரை நிறைவு வராததால் ஒரு சில பகுதிகளில், அதாவது குறிப்பாக வடகரை, சொக்கப்பட்டி, கடையநல்லூர், செங்கோட்டை உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளில் இன்னும் சரிவர அந்த கார் நெல் சாகுபடி பணிகளை விவசாயிகள் மேற்கொள்ளவில்லை. இருந்த போதிலும் ஒரு சில பகுதிகளில் இந்த குளத்து பாசனம் என்று சொல்வார்கள், அந்த பகுதியில் தற்போது இந்த விவசாயிகள் அந்த கார் நெல் சாகுபடி பணிகளை ஆரம்ப கட்ட பணிகளை தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு தேடி வெளியிட்டோம். அதாவது அடைவினையார் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அணையை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த கார் நெல் சாகுபடி பணிகளை ஆரம்ப கட்ட பணிகளை மேற்கொள்ளவில்லை. இதனால் அணையில் விரைவாக தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகளிடம் பேட்டி எடுத்து அந்த செய்தி வெளியிட்டோம். அதனைத் தொடர்ந்து இன்று அந்த அடைவினையார் அணையில் இருந்து அந்த கார் நெல் சாகுபடி பணிகளுக்கு தண்ணீர் என்பது மாவட்ட ஆட்சியர் திறந்து வைக்கிறார். மேலும் இந்த இளஞ்சி பகுதி, அதாவது செங்கோட்டை மற்றும் இந்த இளஞ்சி பகுதியில் ஒரு சில பகுதியில் குளத்து பாசனத்தை மட்டுமே நம்பி இந்த விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், ஏற்கனவே புதியதாக பொறுப்பேற்றுள்ள அரசு விவசாய கடன்களை முழுமையாக ரத்து செய்யப்படும் என தெரிவித்தார்கள். ஆனால் ஒரு கண் துடைப்பாக ஒரு சில கடன்களை மட்டும் தள்ளுபடி செய்துள்ளனர். மேலும் உரம் விலைகள் 2 மடங்கு விலை உயர்ந்துள்ளது, அதையும் கட்டுப்படுத்த வேண்டும். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். மேலும் இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லாத பகுதியில் அந்த இளஞ்சி பகுதி போன்ற பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும். விவசாயிகளின் ஈடுபொருட்களின் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வைத்து பெரும் வேதனையுடன் தற்போது இந்த கார் நெல் சாகுபடி பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்னும் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை கை கொடுத்தால் மட்டும்தான் இவர்கள் கார் நெல் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள மற்றும் இந்த அறுவடைக்கு தயாராக இல்லை என்றால் இந்த விவசாயம் இந்த மழையை நம்பி தற்போது இந்த விவசாயம் செய்யக்கூடிய சூழலில் தற்போது இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைவதால் இவர்கள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்படும். இதே போலதான் கடந்த வருடம் புளியரை, தெற்குமேடு உள்ளிட்ட பல பகுதிகள் அந்த மழையை நம்பி விவசாயம் செய்ததற்கு ஒரு சில விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. தற்போது இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், மானிய விலையில் உரம் வழங்க வேண்டும், விவசாயிகளின் ஈடுபொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து தற்போது இந்த மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் கார் நெல் சாகுபடி பணிகளை இந்த விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் காலையில் இருந்து மாவட்டத்தில் விட்டு விட்டு மிதமான சாரல் மழையும் பெய்து வருகிறது. வரக்கூடிய நேரங்களில் குளங்கள் நிரம்பினாலும் இவர்கள் விவசாயம் காப்பாற்றப்படும். இவர்கள் விரைவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன். இப்போ இந்த போகம் நடுவை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் தண்ணி இல்லை, தண்ணி கம்மியாக இருக்குது. சாரமழை, தென்மேற்கு பருவமழை கம்மியாக இருக்க காரணத்தினால நமக்கு தண்ணி இங்கே சேர மாட்டேங்குது. விளையுதா என்னன்னு கேள்விக்குறியாக இருக்குது. அதும்போது உர ரேட்டுகள்லாம் ஹை ரேட்டு போயிடுது, வேலைக்கு ஆள் கிடைக்கல. விவசாய கடன்லாம் தள்ளுபடி பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தான் எதிர்பார்த்து தான் விவசாயிகள் கடனை வாங்கினாங்க. இல்லைன்னா வாங்கியிருக்க மாட்டாங்க பாதி பேர். அந்த கடனை தள்ளுபடி பண்ணலை, வட்டிக்கு மேலே வட்டி அங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. லெட்ரு வேறு வீட்டுக்கு தேடி வருது. அதனால் நீங்கள் அந்த விவசாய கடன்கள்லாம் தமிழக அரசை தள்ளுபடி பண்ணணும்.
அதை வந்து இன்னும் இந்த உரங்களையும் மானியமாக எங்களுக்கு அறிவிச்சு ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்தா தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். இல்லை விவசாயத்துக்கே யாரும் வரமாட்டாங்க. இப்போவே இல்லை ஆள், ஒரு 52 வயசுக்கு மேலே உள்ள ஆளுங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வேறு யாரும் வரதுக்கு ரெடி இல்லை. அதனால் நெல் விலையும் கொள்முதல் நிலையத்தை எங்கள் ஊருக்கு திறந்து தரணும். எங்கள் ஊருக்கு கொள்முதல் நிலையம் கிடையாது. திறந்து தந்து அந்த நெல்லையும் விலையை ஏற்றினா தான் நீங்கள் இப்போ மத்திய சர்க்கார் உரத்தை ரேட்டு கூட்டிருக்கிறது எங்களுக்கு கட்டும். போன வருடங்களில் 1600 இருந்த காம்ப்ளெக்ஸு பொட்டாஸ் எல்லாம் இப்போ வந்து 2000 சொச்சம் ஆகிடுது, 3000 சொச்சம் ஆகிடுது. டிஏபி அந்த உரங்கள்லாம் யூரியா தட்டுப்பாடு கிடைக்க மாட்டாங்க. பூச்சிக்கொல்லி மருந்து பூரா விலையை ஏற்றிட்டாங்க. ஆள் தட்டுப்பாடு, டீசல் விலையை ஏற்றோம், அது கிடைக்கல எங்களுக்கு. டீசல் ஊற்றி அடிக்க போகும்போது பக்கத்து விவசாயிகிட்ட அதை அடிச்சுட்டு கேட்க போகும்போது இவ்வளோ ரேட்டான்னு சொல்லாங்க. அது அவங்களுக்கும் கட்டாது, இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கும் கட்டாது. அதனால் இப்படி தலைகளை விவசாயம் போய்கிட்டு இருக்கு. அது செய்யணும்னா நீங்கள் தான் அதை ரெடி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இது முந்தைய ஆட்சியாளர்கள் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. இவர் அதை செய்த இதை செய்யணும், முழுமையாக தள்ளுவிடணும் எல்லாம் தேர்தலிக்கையெல்லாம் சொன்னார் விஜய். ஆனால் செய்யலை. ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுக்கு இத்தனை லட்சம் வாங்கியிருக்கவங்களுக்கு 10,000 5,000 அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நிபந்தனைகளை வச்சு தள்ளுவிட பண்ணியிருக்காரு. இதை நீங்கள் விவசாயிகளை ஊக்கப்படுத்தினா தான் விவசாயம் பார்க்க யாரும் ரெடியாக இருப்பாங்க. இல்லைன்னா இப்போ எங்கள் ஊரோட 4 வழிச்சாலை வருது, அதுக்கு இல்லைன்னா நீங்கள் அப்ரூவ்டை கொடுங்க, எல்லோரும் அந்த இடத்த விற்றுட்டு போயிடுவாங்க. அந்த நிலைமையில தான் இப்போ இருக்காங்க விவசாயிங்க. விவசாயம் பார்த்து கட்டாது. நம்ம நாற்று பாவனையிலிருந்து செலவை நீங்களே அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சர்க்கார் கேட்டால் அவங்களே அதை தெரியப்படுத்துவாங்க உங்களுக்கு. எங்கிட்ட கேட்டாலாவது நாங்கள் பொய் சொல்லுவோம் கட்டாதுன்னு சொல்லுவீங்க. அக்ரிகல்ச்சரில் கேளுங்க, அவங்க அந்த புல் கணக்கையும் உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. அதில் எங்களுக்கு கட்டுப்படியாகவே ஆகாது.